திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள அரங்கல் துருவம் கிராமத்தில் எருது விடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியிலும் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட பிஜிஎம் ராணி காளைக்கு முதல் பரிசாக பல்சர் 150cc பைக், பூங்குளம் லாவண்யா காளைக்கு இரண்டாவது பரிசாக பல்சர் 125cc பைக் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்ற 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காளைகள் முட்டியதில் காயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தினர் சார்பில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் கலந்து கொண்டு அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். 70 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம், இறப்புக்கு வழங்கப்படும் 50,000 நிதியை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. 15 வருடங்கள் பிடிப்பதை அது 10 வருடங்களாக குறைக்க வேண்டும். பணியில் இருக்கும் காவலர்களுக்கு சர்ணர் உடுப்பை இந்த பட்ஜெட்டில் 1/4/26 முதல் வழங்கலாம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அதை ரத்து செய்து உடனடியாக 1/4/25 முதல் வழங்க ஆணை பிறப்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பதவி உயர்வில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக கூறி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் பழனி நெடுஞ்சாலை கோட்ட அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாநில தலைவர் சண்முகராஜா கலந்து கொண்டு தகுதி வாய்ந்தோரின் பட்டியல் இல்லாமல் விதிமுறை மீறி பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோரிக்கையை முதல்வர் மற்றும் துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் போராட்டம் நடத்தப்படுவதாகவும், அதிகாரிகள் உரிய உத்தரவாதம் வழங்காத பட்சத்தில் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர்.